ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆனது ஒரு கேப் டவுன் ஓப்பனிங் தான். ஸோ நேற்று ஒரு சில விஷயங்கள் மார்க்கெட்டுக்கு ஃபேவர் இல்லை அப்படின்ற மாதிரி காலையில் நம்ம எஃப்ஐயோடைய ஆக்டிவிட்டியை பற்றி பார்த்துருந்தோம். இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸும் ஒரு 1000 கோடிக்கு செல்லாக இருந்தது. கூட இண்டெக்ஸ் ஆப்ஷன்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 27,000 கோடிக்கு ஒரு பெரிய வேல்யூவில் செல்லாக இருந்தது. ஸோ விச் மீன்ஸ் இப்படி இருந்ததுன்னா மார்க்கெட் யூஸ்வலாக வந்து செல் ஆகும். ஸோ யூஸ்வலாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்விங்கு உருவாகும். ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் நேற்றே ஒரு ஹிண்ட்டு மாதிரி வந்து நம்ம கொடுத்தோம். அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் வந்து நடந்ததான் கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படின்றதான் சொல்லணும். ஒரு 200-250 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா 200 பாயிண்ட் நியராக நிஃப்டியே டவுன் ஆகிட்டு அது அகெயின் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஒரு 60-70 பாயிண்ட்டுக்கே வந்துருந்தது. நல்ல ஒரு ஸ்விங்கான மூவ் தான். பட் ஒன் சைடு ஒரு விஷயம் அப்படின்றதான் சொல்லணும். இன்றைக்கி மார்க்கெட் டே ஐ கிட்ட க்ளோஸ் வச்சுருக்கு. டெக்னிக்கலாக இது ரொம்ப நல்ல ஒரு விஷயமா பார்க்கலாம். அண்ட் சென்செக்ஸோடைய பிசிஆர் லெவல் வந்து நாட் ஓன்லி சென்செக்ஸு, நிஃப்டி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐபிசிஆர் லெவலில் இருக்குது. சென்செக்ஸ் ஆல்மோஸ்ட் ஒரு 1.35க்கு மேலே இருக்குது. இதெல்லாம் ஒரு ஐஎஸ் பிளேஸ். ஓகேங்களா, ஸோ இந்த இடம்லாம் இருந்ததுன்னா மார்க்கெட் யூஸ்வலாக வந்து செல் ஆஃப் ஆகும். ஓகேங்களா, ஸ்லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசிஆரே வந்து கரெக்ட் ஆகும். பார்க்கலாம். ஸோ இது மேபி நாளைக்கு ரியாக்ட் பண்ணுமா அப்படின்றது பார்க்கணும். ஓகேங்களா, ஏன்னா இன்றைக்கி லார்ஜ் கேப்பில் நிஃப்டியும் சரி, சென்செக்ஸும் சரி, பேங்க் நிஃப்டியும் சரி நிறைய புட்ஸை வந்து செல் பண்ணி வச்சுருந்தாங்க எண்ட் ஆஃப் யோடியில். அதில் விஷயங்கள் கொஞ்சம் வந்து சரிஞ்சிருந்தது. ஓகேங்களா, இன்றைக்கி நிறைய விஷயம் மார்க்கெட் வர இருக்குது. குறிப்பாக வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் கண்டிப்பாக அது வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது ஒரு 90% வந்து வாய்ப்பு இருக்குங்க. ஒரு அகைன் நாளைக்கு ஒரு கேப் அப்போ ஒரு சின்னதாக ஒரு கேப் டவுனை கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. வால்டைலாக இருக்கும் அப்படின்றத மீன் பண்ணுறேன். நிஃப்டி ஸ்டாடல் ஒரு 400 இருக்குங்க. அண்ட் சென்செக்ஸ் ஸ்டாடல் 596 இருக்குது. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. ப்ரீமியம் ரொம்ப 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 சுருங்கி போச்சு. இன்றைக்கி இந்தியா விக்ஸு ஹையிலேருந்து லோ கிட்ட வர என்ன இருக்குன்னா ப்ரீமியம் வேகமாக வந்து கரைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். நாளைக்கு இது ஓப்பன் ஆகும்போதே ஒரு 400 கிட்ட தான் ஓப்பன் ஆகும். ஸோ அப்படி ஓப்பன் ஆகும்போது என்ன நடக்கும்னா ஒரு லோவர் ப்ரீமியமில் கம்ப்ரெஸ் ஆகும்போது காமாவோட ப்ளே இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு 6-6.5 மணி நேரம் மார்க்கெட் ஓடணும். ஓகேங்களா, மொத்தமாக. ஸோ அந்த டைமை கறக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு சைடு ஒரு மாதிரி ஜிக்ஸாக போக வாய்ப்பு இருக்குது. அதாவது காமா வந்து மார்க்கெட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ளே பண்ணோம். ஓகேங்களா, நிறைய ஷார்ட் கவர்ஸ் ஆகும் அப்படின்றது தான் சொல்லணும். இந்த ஸ்ட்ராடல்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆக வாய்ப்பு நிறைய இருக்குது. அண்ட் எண்ட் ஆஃப் யோடியில் 128 ஸ்டாக்கு லாங்குக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியும் 80 ஸ்டாக் வந்து ஷார்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் வந்து ஒரு 65% மேலே லாங்குக்கு மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்றது இந்த டேட்டா சொல்லுது. அண்ட் தென் சென்செக்ஸோட ஸ்ட்ராடலு இன்றைக்கி ஓப்பன் ஆனது கிட்டத்தட்ட 836 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகிட்டு 596 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. சூப்பரான ஒரு டிகே, ஒரு 230 ரூபா அப்படின்னும் போது ஒரு அருமையான ஒரு டிகே. இது காரணம் காலையில் ஒரு ஹையர் விக்ஸில் ப்ரீமியம் கொஞ்சம் ஜிக்ஸாகாக இருந்தது. அகெயின் மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவர் ஆச்சு அப்படின்றது தான் சொல்லணும். இந்த ப்ரீமியம் இறங்குறது மட்டும் வச்சு சொல்லிட முடியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து டோட்டலாக இறங்கின அந்த கேப் டவுன்லேருந்து மார்க்கெட் ரெக்கவர் ஆயிருக்கு. ஒரு 250 பாயிண்ட் ரெக்கவர் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற ஒரு ஷிஃப்ட்ஸ் நடந்திருக்கும். லைக் மேக்ஸ் பெயின்ஸ் நகர்ந்திருக்கும். ஸோ செல்லிங் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நகர்ந்திருக்கும். இதெல்லாம் கூட சேர்ந்து தான் இந்த 6 அரைச்சி இந்த ப்ரீமியத்தை அரைச்சி வச்சுருக்கிறாங்க. ஆப்ஷன் செயினில் சென்செக்ஸை பார்த்துடலாம். நாளைக்கு வந்து சென்செக்ஸோட எக்ஸ்பைரி 75,400 அர்த்த மணி வச்சுருக்கு. மேலே கீழே ஒரு 600 பாயிண்ட்டுக்கான கேம் இருக்குங்க. ஸோ ஹையஸ்ட்டாக வந்து நிறைய புட்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக எழுதியிருக்கிறாங்க. ஓகேங்களா, காலை காட்டிலும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 75,000 இருக்குது, 74,500, 74,000 ஹெவியான புட்ஸு செல் பண்ணியிருக்காங்க. பட் காலில் பெரிய அளவு இல்லை அப்படின்றதான் சொல்லணும். 76,000 கொஞ்சம் இருக்குது, அண்ட் 76,500 இருக்குது, அண்ட் 77,000 இருக்குது. பட் இது வந்து புட்டை கம்பேர் பண்ணும்போது கம்மி அப்படின்றது தான் சொல்லணும். ஸோ கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது அப்படின்றது மட்டும் சொல்லலாம். அண்ட் தென் பிசிஆரை பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டிக்கு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி லோவராக ஸ்டார்ட் ஆச்சு ஒன்றுகிட்ட. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.27 வரைக்கும் போயிருந்தது. சென்செக்ஸை அப்சர்வ் பண்ணோம் அப்படின்னா சென்செக்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிசிஆர் வச்சுருக்குங்க. ஒரு 1.37 அப்படின்னா இன்றைக்கி ஹெவியான ஒரு கால் செல்லிங் தான் த்ரூ அவுட் டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் புட்டை மட்டும் ரொம்ப ஹெவியாக வந்து செல் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா, ஸோ காலை கொஞ்சம் கம்மியாக செல் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. ஓவராலாக பார்க்கும்போது கூட புட்டு தான் ஹெவியாக செல் பண்ணி கேரி ஃபார்வர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கேரி ஃபார்வர்ட்னு சொல்லும்போது அந்தளவு கிடையாது அப்படின்றது தான் விஷயம். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் நியராக வந்து புட்டு மட்டும் ஒரு 4.
2.9 crore எடுத்து வச்சுருந்துருக்காங்க. பட் எண்ட் ஆஃப் ஈஓடியில் ஒரு 3.63 கம்மி பண்ணியிருக்காங்க. கால் ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2.64 இருக்குது. ஸோ காலை விட புட்டு அதிகமாக இருக்கனால தான் எபோ 1க்கு மேலே இருக்குது. இது வந்து ஸ்லைட்டாக ரிவர்ஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஹையர் பிசிஆர் சஜஸ்ட் ஆல்வேஸ். ஸோ மார்க்கெட் கொஞ்சம் திரும்பலாம் அப்படின்றது தான். இது நிறைய உதாரணம், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நிறைய டைம் பார்த்துருக்கோம். ஸோ பார்க்கலாம் அது நடக்குதான்ட்டு. SGX நிஃப்டி இது வரைக்கும் ஒரு 21 பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குது. செக்லிஸ்ட்டில் நிறைய நியூஸஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம பேசலாம். அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி இது நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகிடும். இதை பற்றின கமெண்ட்ஸ் மட்டும் நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டெலிகிராமோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை பற்றின கமெண்ட்ஸ் அங்கே பார்க்கலாம். நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் இந்தியா விக்ஸ். ஸோ ஒரு 1.3% இறங்கியிருக்கு. பட் இது இன்ட்ராடேயில் ஒரு 3-4% ரொம்ப நேரமாகவே க்ரீனில் தான் இருந்தது. மார்க்கெட்டில் வாலட்டிலிட்டி இருந்தது அப்படின்றது தான். மேபி 2 மணிக்கு மேலே கொஞ்சம் செல் ஆஃப் வரும் அப்படின்றது நானும் நினச்சேன். பட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா யூட்டன் பண்ணிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்றது தான் சொல்லணும். அந்த 23,600 கிட்டே ரொம்ப நேரம் இருந்தது மார்க்கெட்டு. இங்கிட்டான்னு தெரியாமல் இருந்தது. பட் அது மேலே வச்சு க்ளோஸ் வச்சு முடிச்சிட்டாங்க. அதனால் விக்ஸ் வந்து கிராஷ் ஆகிடுச்சு. நிஃப்டி ஸ்ட்ராடல் ஒரு 399, சென்செக்ஸ் ஸ்ட்ராடல் 597. இதுக்கேற்ற ஒரு வால்டிலிட்டி மார்க்கெட் வந்து போட ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லணும். நாளைக்கு குறிப்பாக சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வேறு. இன்னும் லோவர் ப்ரீமியம் குறைய இந்த 597 அப்படின்றது அட் த மணி ப்ரீமியம். இந்த ப்ரீமியம் எவ்வளோ குறையுதோ அவ்வளோ உஷாராக இருக்கணும். ஒரு சைட் ஷார்ட் கவரோ வேகமான மூவோ மார்க்கெட் வந்து இருக்கும் அப்படின்றது தான். டெக்னிக்கலாக பார்க்கும்போது மொதல் 15 மினிட்ஸோடைய பிரேக்ஸை பாருங்கள், பிரேக் அவுட்டை பாருங்கள். அது மேபி உங்களுக்கு அந்த டேவோடைய ஃபர்தர் ட்ரெண்டை வந்து குறிக்கும். அண்ட் தென் ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்டிங்க்கு கடைசி 2 நாளோட ஐஎன் லோஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சைட் மார்க்கெட் உடையும் போது ஒரு சைட் மார்க்கெட் போகலாம். தென் இந்த கூட பிபி டைனமிக்கோடைய ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். விவேப்னு சொல்லப்படுற இந்த விஷயம் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியும் சரி. ஸோ ஸ்பாட் அதாவது விவேப்போட ஸ்பாட் மேலே இருக்கிறது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா பார்க்குறோம். தென் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது ஆக்சுவலாக மார்க்கெட் ஏறி இருக்குது. நிஃப்டி கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது, லாங் அப்படின்றது சொல்லுவாங்க. இந்த ஃபியூச்சர்ஸ் ஸ்பாட்டில் ஒரு பாசிட்டிவாகவே வந்திருக்கு, டிமாண்ட் இருக்குது அப்படின்றது தெரியுது. பிசிஆர் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, விச் இஸ் வெரி குட். பட் மேக்ஸ் பெயின் மட்டும் ஒரு சின்னதாக வந்து ஒரு 100 பாயிண்ட் வந்து கம்மியாக இருக்குது. இது வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா இது மந்த்லி கான்ட்ராக்ட்லேருந்து அப்சர்வ் ஆகிற விஷயம் அப்படின்றதுனால இன்னும் நாள் ஆக நாளைக்கு நாளானிக்கலாம் இது வந்து அடுத்த மணிக்கு வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பேங்க் நிஃப்டி மார்க்கெட் ஏறி இருக்குது, கான்ட்ராக்ட் ஷேடாக இருக்குது, ஷார்ட் கவர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். அண்ட் இதோடைய ஃபியூச்சர் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் கூட ஏறி இருக்குது, பிசிஆரும் ஏறி இருக்குது அப்படின்றது ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். மேக்ஸ் பெயின் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்குது. ஸோ இது மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்கிறதுனால அட்ஜஸ்ட் ஆகிடும் இன்னும் வர இருக்கிற நாட்களில். அண்ட் மிட் கேப் நிஃப்டி ரொம்ப சூப்பராக லார்ஜ் கேப்போட இன்றைக்கி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. 1% நியராக ஏறி இருக்குது. அண்ட் கான்ட்ராக்டை ஏறி இருக்குது, கண்டிப்பாக லாங் இருக்குது அப்படின்றது தான் சொல்லணும். இந்த பாயிண்ட்டுமே நல்ல ஒரு டிமாண்ட் வச்சு முடிச்சிருக்கு. அண்ட் பிசிஆரும் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு ஷேடில் இருக்குது. பட் இதோட மேக்ஸ் பெயின் விட ஸ்பாட் ஏறி இருக்கிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்குறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவு கால் செல்லிங்கே கிடையாதுங்க. எனக்கு ஏதோ அந்த சைட் தான் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. தெரியல ஓவர் நைட்டில் ஏதாவது நல்ல நியூஸ் வருமா அப்படின்றது. நல்ல நியூஸ் வர நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கான ஒரு விஷயமாக பார்க்கலாம். ஒன்று என்ன அப்படின்னா, இன்றைக்கி மெயின் ஈவெண்ட்டாக சொல்லப்படுறது யூஎஸில் எஃப்ஓஎம்ஓஸ்ன்னு சொல்லப்படுற ஃபெட்டோடைய மினிட்ஸ் இருக்குது, ஓகேங்களா. ஸோ அதில் நிறைய விஷயம் பேசுவாங்க. வர இருக்க காலத்தில் பாரோயிங் காஸ்ட்டு குறைப்பாங்களா மாட்டாங்களா, அண்ட் இன்ஃப்ளேஷன் எந்த அளவுக்கு அவங்களுக்கு தலைவலியை கொடுக்க போகுது, இல்லைனா என்ன மாதிரி அது எக்கனாமியை வந்து பாதிக்குமா இல்லையா அப்படின்றத பற்றி பேச போகிறாங்க. லேபர் மார்க்கெட்டை பற்றி குறிப்பாக பேசுவாங்க. இதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு டாக்காக இருக்க போது. இன்றைக்கி நைட்டு 11:30க்கு மேலே நம்ம டைம் சொல்கிறேன், ஒரு 2 மணி நேரத்துக்கு இருக்கும். ஸோ அந்த 2 மணி நேரத்துக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு மூவ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. கூட இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்விடியாவோட ரிசல்ட்டு. ஸோ இது வந்து பெருசாக ஐப் கொடுக்கறதுக்கெலாம் கிடையாது. ஏன்னா இது ஒரு 5% இறங்கினாலே டவும் சரி அண்ட் நாஸ்டாக்கும் சரி கிட்டத்தட்ட 1.5-2% இறங்கிடுது, ஓகேங்களா. அதாவது அதுக்கேற்ற இம்பேக்ட் கொடுக்குது. அப்படின்னும் போது ரொம்ப டெக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால இதோடைய ஏர்னிங்ஸை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கு. பார்க்கலாம், இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஆயில் இது வரைக்கும் சின்னதாக சரிவாக இருக்குது. அதனால் இப்போ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் சரி அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸும் சரி சின்னதாக ஒரு க்ரீனை பார்த்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஒரு வார பற்றின பாசிட்டிவ் பிலீவ் வந்திருக்கு, ஓகே எண்டாகும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதனால தான் ஆயில் கொஞ்சம் வந்து ஷேடாக இருக்குது அப்படின்ற மாதிரி நியூஸ், வேறு எதுவும் கிடையாது. இப்போ வரைக்கும் குளோபல் மார்க்கெட்டில் யூஎஸ் ஃபியூச்சர்ஸாக இருக்கட்டும், யூரோப் மார்க்கெட்ஸாக இருக்கட்டும் அண்ட் கிரிப்டோவாக இருக்கட்டும் ஒரு பாசிட்டிவில் இருக்குது. நான் இப்போ சொன்ன மாதிரி ஃபெட்டோட மினிட்ஸ் தான் இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு ஃபோக்கஸ்டு நியூஸாக வந்து இருக்க போகுது அப்படின்றது சொல்லணும். ஸோ ஃபைனலாக வேர்டிங் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி சொன்னது தான். ஸோ ஸ்ட்ராடல் வந்து குறையுது அப்படின்னா கண்டிப்பாக அது கூட காமா உள்ளே வந்துட்டு ஒரு சைட் மார்க்கெட் போகுங்க, ஓகேங்களா. ஸோ யார் ட்ராப் ஆகிருக்காங்களோ அதை வந்து கார்னர்
பண்ண பெரிய பிளேயர்ஸ் வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா கீழே இறங்குச்சு, நல்லா மேலே ஏறிச்சு அப்படின்னா அது யூட்டன் போடக்கூட வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் அது ரியாக்ட் ஆகுது அப்படின்றது தான் முக்கியம். ஒரு 11 மணிக்குள்ளே மார்க்கெட் ஒரு சைடு வேகமாக ஏறிடுச்சு, ஒரு சைடு வேகமாக இறங்கிடுச்சு அப்படின்னா தெர் இஸ் டைம். ஓகேங்களா, எக்ஸ்பைரிக்கு இன்னும் ஒரு 4 மணி நேரம் 3 மணி நேரம் இருக்குது அப்படின்னா அந்த 3 மணி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி அகைன் மார்க்கெட்டை திருப்புவாங்க. அவங்களுக்கு தேவை ப்ரீமியத்தை, லோவர் ப்ரீமியத்தை ஹையர் ப்ரீமியம் மாற்றணும், ஹையர் ப்ரீமியத்தை லோவராக மாற்றணும். இதுதான் அவங்க வேலை. அதை வந்து கிளியராக வந்து பண்ணிட்டு போயிடுவாங்க அப்படின்றதான் சொல்லணும். காமாவோட விளையாட்டு நாளைக்கு இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கொஞ்சம் உஷாராக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.